இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். பாமகவிலிருந்து திலகபாமாவை நீக்கியது போல் அன்புமணியும் நீக்கப்படுவாரா என்ற கேள்விக்கு அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் விளக்கம் அளித்துள்ளார். செய்தியாளர்களின் பல கேள்விகளுக்கு அவர் அளித்த பதிலை பேச்சு பேட்டு கருத்து பகுதியில் தற்போது பார்க்கலாம். நீக்கப்பட்ட நிர்வாகிகள் அவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கிறது நாங்களோட தான் அதிகாரம் செல்லும். பொதுக்குழுவாக தேர்வு செய்யப்பட்ட தலைவருக்கு தான் அதிகாரம்னு சொல்றாங்க. நீ என்ன நீக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது. கட்சியில இருந்து பொறுப்பு போடுறது நீக்கிறது எல்லாமே தலைவருக்கு தான் அதிகாரம் சொல்றாங்க. பாமகவுடைய சட்ட விதிகள் என்ன சொல்லுது? சட்ட விதிகளை பார்க்கவே இல்லை. பார்த்துட்டு நாளைக்கு சொல்றோம்னா நீங்க நீக்கிற அடுத்த 10வது நிமிடம் புதிய நியமனம் வழங்கப்படுது. அதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம ஒவ்வொரு குடும்பத்திலையும் அல்லது ஒரு கட்சியிலேயும் ஒவ்வொரு நாட்டிலேயும் நடக்கிற செயல்கள் தான். அதனால இதை ஒன்றும் பெருசுப்படுத்திக்காதீங்க. நாங்களும் அதை ஒன்றும் பெருசுப்படுத்திக்கல. மகளிர் மாநாட்டில் அன்புமணி கலந்துக்குவாரு. அதாவது எல்லாருக்கும் அழைப்பு விடுறோம், எல்லாரும் கலந்துக்கலாம். யாரையும் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லுவதில்லை, சொல்லப் போவதும் இல்லை. தேவையில்லாத கேள்விகள்லாம் கேட்காதீங்க, புரியுதா? திலகபாமா நிற்கிறது நிற்கிட்டு ஒரு சிறுபான்மைகள் தான் அந்த பொறுப்புக்கு ஆரம்பத்திலிருந்து போட்டிருந்தோம். ஒரு சிறுபான்மையா இருக்கணும், அதாவது முஸ்லீமா இருக்கணும் இல்லை கிறிஸ்டியனா இருக்கணும். அப்படிதான் இது வரைக்கும் இருந்தது. இது இந்த பெண்மணி இடையில இப்ப போட்டோம். ஆனா மறுபடியும் ஒரு முஸ்லீம் மன்சூர் ஒரு முஸ்லீம் போட்டிருக்கோம். திருப்பூரை சார்ந்தவர் பொருளாளராக செல்லாதுன்னு சொல்லியிருக்காரு. செல்லும் செல்லாது சொல்லும் செல்லாது திருப்பி படிச்ச வேண்டியது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.